நீ எல்லாம் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போதே தெரியும் இந்த வில்லங்கமா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருப்பன்ட்டு. உனக்கும் சரி ரோகிணிக்கும் சரி இன்னைக்கே ஆப்பு, இந்த போலீஸ் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஷாக்கு. பிளஸ் ஸ்ருதியுடைய அப்படியே வந்து ஒரு விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ ரோகிணி பற்றி உண்மைகளை மாற்றி மாற்றி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து போட்டு உடைக்க, ஒரு பக்கம் வந்து முத்துவுடைய பிரேக் வயரை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சத்யாவை மாட்டி விட்டதுல இருந்து கடப்பணத்தை திருடின வரைக்கும் எல்லாமே ரோகிணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரிப்பா, நான் வந்து கேஸ் எல்லாம் கொடுக்க வேணாம், கிறிஷ் பாவம் அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகனை கொல்ல பார்த்தாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்து வீட்டு பணத்தெல்லாம் திருடி நம்மளை கடங்காரம் ஆக்கினாலும் சரி, கிறிஷ் பாவம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ருதி மட்டும் தனியாக ரவியை கூப்பிட்டு, இந்த பாரு, இந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லவங்களா இருக்காது எனக்கு புரியுது, ஆனால் இன்னொருத்தவங்க நல்லவங்களா இல்லாத போது அவங்கள்ட்ட நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு அர்த்தம் அவசியம் இல்லை. கிறிஷுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கிறிஷை வேணா கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்த்துக்கலாம். இல்லைனா கிறிஷுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த ரோகிணியை சும்மா விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சும்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே மாட்டிக்க கூடாதுன்னு அத்தனை விஷயத்த செஞ்சவங்க. வெளியே போய் நம்ம எங்களை வந்து நேரம் அந்த ஹோட்டல்லே வந்து மிரட்டிட்டு வேற போனாங்க. கண்டிப்பாக அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணீங்கன்னா பழி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பாம்புக்கு பல்ல புடுங்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்ருதி மட்டும் யோசிக்கிறாங்க. அதை சொல்லவும் செய்கிறாங்க ரவி கிட்ட. ரவி வந்து எதா இருந்தாலும் சரி, அப்பா கோவப்படாத மாதிரி ஒரு விஷயத்த வேணா பண்ணு, தேவையில்லாம அப்பாவுக்கு வந்து மன கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னா, அந்த பாரு உங்க அப்பா ரொம்ப நல்லவர், ஓவர் நல்லவர், அது வந்து என்னைக்குமே வந்து நமக்கு அதுக்கான மரியாதையை கொடுக்கலாம். ஆனால் அதில் அவர் சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்னைக்குமே வந்து நம்மளால வந்து ஒரு சாதிக்கலாம் முடியாது, அதே சமயத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனாவை கூப்பிட்டு, மீனா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் ரோகிணியை பற்றி இப்போ மாற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் வந்து கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதையோ ஸ்ருதி சொல்ல அப்படியே வந்து மீனாவோட கண் அப்படியே விரிஞ்சிட்டே வருது அவங்க சொல்ல போகிற ஷாக்கான விஷயத்துக்கு. இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வீட்டுக்கே பணம் கொடுத்து, அந்த மனோஜுக்கு பணம் கொடுத்து கேட்டு போனார்ல ஒருத்தர், ஆள் பார்க்க பயங்கரமாக டிப்டாப்பாக இருக்காருன்னு பார்த்தா அவர் சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிந்தாமணியோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோகிணி கிட்ட, ரோகிணி நான் சொல்கிறத மட்டும் இப்போ பண்ணு, இப்போ அந்த வீட்டிலேருந்து உனக்கு டிவோர்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு லாயரே போய் பார்த்தாங்க, அந்த லாயரை கூட நல்லா தெரிஞ்ச லாயர் தான் வச்சுக்கோ, ஆனால் வந்து அவங்க மூலமாலாம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் உன் கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா கைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீ கேஸ் கொடுத்தனா என்ன ஆகிடும் அப்படின்னா அது வேற மாதிரி சைடில் போயிடும். நீ வந்து வேணும்னே பழி வாங்குறதுக்காக பண்ண அவங்க வந்து இவங்க டக்குன்னு வந்து தசை திருப்பி விட்டுருவாங்க. அதனால் இப்போவே என்ன பண்ணுற, ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற, உன்னை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொடுமைப்படுத்தி வந்து அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்கன்ட்டு கேட்டால் அந்த வீடியோ ஆதாரத்துக்கு நான் கொடுக்குற வீடியோவை அப்படியே கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்ல, ஆண்டி இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னா, நீ அந்த பையனோட சேர்ந்து வாழணும்ல கண்ணு அப்படின்னா, ஆமாம் ஆண்டி அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார் அழிச்சாலும் பரவாயில்ல, நான் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணி நேராக போய் ஒரு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்னும் இவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்களா வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக 2 பிட்டை சேர்த்து போட மொத்தமாக வந்து அந்த குடும்பத்தையும் வந்து உள்ளே இருக்கிறேன், யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா விஜயா, அவங்க தான் என் மாமியார், அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து முதல்ல விஜயா பேரை வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ போலீஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் விஜயா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபினான்ஷியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் யாருன்னு வந்து பார்த்தா இவங்களோட சிந்தாமணியோட சிந்தாமணிகிட்ட தான் அந்த ஆள் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த பணத்தை கொடுக்கறது இவங்க தான் கொடுக்குறாங்க. 30 லட்ச ரூபா கொடுத்தா அந்த வீடு வந்து கிரவுண்டோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 கோடிக்கு போகும். இடத்துக்கான காசு, வீட்டுக்கான காசு, பழைய காலத்து வீடு எல்லாம் உண்டு. அதனால வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் 30 லட்ச ரூபா, 16 லட்ச ரூபா பேங்க் லோனு, 12 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா அவங்க வெளில இருக்க கடன் சேர்த்தா ரவுண்டாக ஒரு 30 லட்ச ரூபாய் மட்டும் வந்து கொடுத்துட்டு அதை வாங்கிடலாம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு அந்த ஃபினான்ஷியல் காசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்ததை வச்சு பேங்க் கடனையும் அடைச்சிருங்க, பேங்க் கடன் அடைச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஆள்கிட்ட கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்துருங்க, கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் மாஸ்டர் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க. உங்களை மாதிரி ஒரு தெய்வம் இருக்க முடியுமா அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு இடத்துல மட்டும் கையெழுத்து போட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறத வந்து அப்படியே கையெழுத்து போடலான்னு வந்து இவங்க போகிறாங்க. எங்கன்னா இவங்க இப்போ ஃபினான்ஷியரை பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வந்து அதை படிச்சிடலாமா ஒரு தடவைங்கும் போது அதெல்லாம் வேணாம் மாஸ்டர், நான் சொல்கிறதானே போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க கையெழுத்து போடலான்னு போக நிறுத்துங்க ஆண்டி அப்படின்னு குரல் கேட்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஸ்ருதி நிற்கிறாங்க. ஸ்ருதியோட சேர்ந்து மீனாவும் உள்ள நுழைகிறாங்க.
உள்ளார நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ பின்னாடியே வந்து பார்த்தா ரோஹிணியும் உள்ள அப்படியே தலையை குனிச்சே உள்ள வராங்க. இன்னும் ரோஹிணி உள்ளார வரா, இவ யாரு, எதுக்கு நீ உள்ள வர, என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து மருமகனா அவளை கூட்டு வரீங்களா அப்படின்னா, ஆண்டி ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தா வந்து, கண்ணே நீ எதை பற்றியும் கவலைப்படாத கண்ணு, நான் உனக்கு ஒரு வீடியோவை கொடுக்குறேன், நீ அந்த வீடியோவை என்ன பண்ண அப்படின்னா வந்து கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்தாலே வந்து இவங்கள உன் மாமியாரத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வைக்கும் போதே அவங்க பயந்து போய் அதுக்கப்புறமா வேறு கையில் காலில் விழுந்தாச்சும் உன்னை அந்த வீட்டில் திருப்பி சேர்த்துப்பாங்க. நான் சொல்கிறேன்ல இதை வச்சு பண்ணாதான், இல்லைனா உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு வந்து சிந்தாமணி ரோஹிணிகிட்ட பேசுறது. ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் இருந்தே சிந்தாமணி பேசும்பொழுதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நாளைக்கு இவங்க நமக்கு எதிராக திரும்பிட்டா இவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தேவைப்படும்ட்டு. ஸோ அந்த வீடியோவை இப்போ என்ன ஆச்சு, ஸ்ருதியும் மீனாவும் ஸ்டேஷனை விட்டு வெளில வந்த ரோஹிணியை கரெக்டாக இவங்க இவங்க பூ கொடுக்க டெலிவரிக்கு போய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்க ஸ்ருதி கிட்ட சொல்ல, ஸ்ருதியும் வேகமாக வராங்க. ஸ்ருதிக்கு வந்து ரோஹிணி பற்றி ஒரு விஷயத்தை மீனாட்ட சொன்னாங்களோ, அது வேற எதுவும் கிடையாது. வீட்டுக்குள்ளார ரோஹிணி வந்து அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டும் பொழுது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க சிந்தாமணி. இது எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்னா நோட் பண்ணேன்னு சொன்ன உடனே டக்குன்னு மீனாவும் கெஸ் பண்ணிட்டாங்க, ஓ இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு. அதனால வந்து இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போய் இப்போ வந்து ஸ்ருதியே வந்து ரோஹிணியை மிரட்டி, உன்னை பற்றி மற்ற விஷயம்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் நான் கேஸ் கொடுத்தானா நீ காலி, வெறும்னே டிவோர்ஸ் மட்டும் இல்லை உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க, ஒழுங்கா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுன்னு இப்போ ஸ்ருதி மிரட்டேன். அவங்க அந்த விஜயா மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கியாச்சு. கூடவே வந்து இப்போ சிந்தாமணியோட பிளானை ஃபுல்லாக சொல்லிட்டு, இப்போ எங்கே ஆண்டி கையெழுத்து போடுறீங்க, முதல்ல இந்த அம்மா யார் தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தா ரோஹிணி அவங்க வீடியோ எடுத்து எல்லாம் இது பண்ண முடியுது, ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. என்னன்னா வந்து இவங்க அந்த வீட்டில இருந்து இப்போ திருப்பி இவங்களை பார்க்கலாம், சிந்தாமணியை பார்க்கலாம்னு வரும் உள்ள நுழையும் பொழுது உள்ளார வந்து பார்த்தா அந்த கடன் கொடுத்த அந்த தாடிக்காரர் இருக்காருல, அந்த டிப் டாப்பான ஆசாமி, அந்த ஆசாமியும் சிந்தாமணியும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அதையும் காமிச்சு அந்த ஆளே இவங்கால் தான் இந்த வீட்டை அபகரிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த அம்மாவை போய் நம்பியிருக்கீங்க அப்படின்ட்டு, எந்திரி அப்படிங்கும்போது, என்ன கையெழுத்த போடுமா, கையெழுத்த போடு, 30 லட்ச ரூபா வானல கையெழுத்த போடு அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கும் போதே பல்லாருன்னு விட்டுறாங்க ஸ்ருதி. பரவாயில்ல ஒன்று விட்டு வெள்ளை கிளம்பு இல்லைனா போலீஸை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டை அபகரிக்க பார்க்குறேன்றான். 30 லட்ச ரூபா கொடுத்தல, 30 லட்ச ரூபா திருப்பி நாங்கள் தருவோம், கிளம்பு, உன் ஃப்ரெண்டு தானே அந்த அடிக்காரன், அவன்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு வந்து இப்போ ஸ்ருதி சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் ரோஹிணியை பார்த்து, இந்த பார் எங்கள் கிட்டக்க வாலாட்டினேன் அப்படின்னா அவ்வளோதான், நானும் உங்க மேலே வந்து கேஸ் கொடுக்க வேணாம், நாங்களும் தள்ளி போயிட்டு இருக்கோம், நீ ஏதாச்சும் பழி வாங்குறங்கிற பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இறங்கினா அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஷாக் ஆகி திருன்னு முடிச்சு இப்போ ரோஹிணியுமே வெளில போய், ஆனால் வந்து புதுசாக என்ன பிளான் போட்டு இந்த வீட்டுக்கு வரலான்னு யோசிக்கிறது. இதுக்கடையில சிந்தாமணியை வந்து நேராக மிரட்டி வெளில அனுப்ப, ஆனால் சிந்தாமணியுடைய பொண்ணை தான் சத்யா லவ் பண்ணுறாங்கிறதுனால வரப்போகிற திருப்பங்கள் அப்படின்னு வந்து பலவிதமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு தோணுது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோஸ்க்கான ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் மகாநதி ஐயனார்த்தனை மாதிரி மற்ற சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு அப்படியே வந்து நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.